எல்லாரும் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? போன வீடியோவில் வெள்ளை துணியை பற்றின அதனுடைய பைபேக் பற்றின பல விவரங்கள் சொன்னோம். சில விவரங்கள் சொல்லாமல் விட்டுட்டோம். ஸோ அதில் சொல்ல தவறிய சில விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். அதாவது போன வீடியோவில் என்ன சொன்னோம் அப்படின்னா, நமது நிறுவனத்திலேயே இயந்திரம் செமி ஆட்டோமேட்டிக் காட்டன் வேஸ்ட் மிஷின் வாங்கிட்டு நமது நிறுவனத்திலேயே வெள்ளை துணியை விலை கொடுத்து வாங்கி அதை திருப்பி நூலாக மாற்றி நம்மளுக்கே பைபேக் கொடுத்தால் துணி 1 கிலோ 100 ரூபாய்க்கு கொடுத்து திருப்பி நூலாக பிரித்து கொடுத்தா 145 ரூபாய்க்கு பைபேக் பண்ணிக்கிறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி நமது நிறுவனத்தில் துணி 1 கிலோ 100 ரூபாய்ன்னு வெள்ளை துணி வாங்கிட்டு கைகளால் பிரித்து திருப்பி நம்மளுக்கு பைபேக் அனுப்புனா 140 ரூபா 1 கிலோ அப்படின்னு பைபேக் பண்ணிக்கிறோம்னு சொல்லியிருந்தோம் அந்த ரேட்டுக்கு. ஸோ மீதி 2 விஷயத்தை சொல்லாமல் விட்டுருந்தோம். என்ன அப்படின்னா, வேற நிறுவனத்தில் செமி ஆட்டோமேட்டிக் காட்டன் வேஸ்ட் மிஷின் வாங்கிட்டு நமது நிறுவனத்தில் வெள்ளை கலர் துணியை வாங்கி அதை நூலாக மாற்றி நமது நிறுவனத்துக்கே திருப்பி பைபேக் அனுப்புனா என்ன ரேட் அப்படிங்கிறத நான் சொல்லலை, அதை பின்னர் அறிவிப்போன்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி நமது நிறுவனத்தில் இயந்திரம் வாங்கி வெளியில துணியை வாங்கி நூலாக மாற்றி பைபேக் கொடுத்தா என்ன ரேட்டு அப்படிங்கிறத அதையும் பின்னாடி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி வெளி நிறுவனத்தில் இயந்திரம் ப்ளஸ் வெள்ளை கலர் துணி இது 2யுமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு நூலை மட்டும் நம்மளுக்கு பைபேக் ரிட்டர்ன் கொடுத்தால், நூலா மாற்றி கொடுத்தால் என்ன ரேட் அப்படிங்கிறதையும் நான் பின்னாடி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த 3 ரேட்டு விட்டு போச்சு போன வீடியோவில். ஸோ அதை இதில் ஃபுல்ஃபில் பண்ணுவோம். ஓகேங்களா? முதல் பாயிண்ட், நமது நிறுவனத்தில் இயந்திரம் வாங்கிட்டு வெளியில் வெள்ளை கலர் துணி ரேட்டு கம்மியாக கிடைக்குதுன்னு நீங்கள் எடுத்து அதை நூலாக மாற்றி நம்மளுக்கு திரும்ப அனுப்புனால் 135 ரூபாய்க்கு பைபேக் பண்ணிக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்குங்க. வெளியில துணி வாங்கி நம்ம கிட்ட மிஷின் வாங்கி அதை நூலா மாத்தி கொடுத்தால் 135 ரூபாய்க்கு பைபேக் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி வெளி நிறுவனங்கள்ல இயந்திரம் வாங்கிட்டு நம்ம கிட்ட துணி வாங்கி அதை நூலா மாத்தி நம்மளுக்கே திரும்ப அனுப்பினால் அதுவும் 135 தான். வெளி நிறுவனத்துல இயந்திரம், வெளி நிறுவனத்துல துணி இந்த 2யுமே வாங்கி அதை நூலா மாத்தி திருப்பி நம்மளுக்கு அனுப்பினால் அதுவும் 135 தான். ஓகேங்களா? ஸோ இந்த ரேட் எல்லாம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க. நான் இப்போ சொல்றதெல்லாம் உங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ திருப்பி ஒரு தடவை ஆர்டராக சொல்லிட்டு வர கவனிங்க. இப்போ 145 ரூபா வெள்ளை துணிக்கு பைபேக் ரேட் கிடைக்கணும்னா என்ன கண்டிஷன் அப்படின்னா, நமது நிறுவனத்திலேயே நீங்க இயந்திரமும் ரா மெட்டீரியலும் வாங்கணும். இயந்திரம் எந்த ரேட்ல வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். 35,000 எடுத்துக்கலாம், 48,000 எடுத்துக்கலாம், 55,000 எடுத்துக்கலாம். அது உங்க விருப்பம். நீங்க 3 மாடல்ல எந்த மாடல் எடுத்தீங்கனாலும் வெள்ளை கலர் துணி பைபேக் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா 100 ரூபாய்க்கு உங்களுக்கு துணியை கொடுத்துருவேன். திருப்பி 145 ரூபாய்க்கு பைபேக் பண்ணிக்கிறேன். இது தெளிவாங்களா? தெளிவா புரிஞ்சிருச்சா? அதே மாதிரி கைகளால பிரிச்சு தரவங்களுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா, நமது நிறுவனத்துல துணி வாங்கி வெள்ளை துணியை வாங்கி நம்ம கிட்டே பைபேக் கொடுக்கணும் அப்படின்னா 100 ரூபாய்க்கு துணியை வாங்கிக்கலாம் 1 கிலோ. திருப்பி நூலா மாத்தி கைகளால நூலா மாத்தி கொடுத்தீங்கன்னா 140 ரூபாய்க்கு அந்த நூலை நான் பைபேக் பண்ணிக்கிறேன், வெள்ளை நூலை. இந்த 2 தெளிவா புரிஞ்சுங்களா? அடுத்தது, கைகளால் பிரிக்கிறவங்களே வெளியில வெள்ளை கலர் துணி எனக்கு ரேட்டு கம்மியா கிடைக்குது சார், 100 ரூபாய்க்கு கிடைக்காம எனக்கு 95 ரூபாய்க்கு கிடைக்குது, 90 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு வெளியில எடுத்து நூலா மாத்தி இருக்கிறீங்க அப்படின்னா அதை நமது நிறுவனம் 140க்கு வாங்காது, 135க்கு வாங்கிக்குது. ஏன்னா நமது நிறுவனத்திலேயே ரா மெட்டீரியலு, மிஷினு இது எல்லாமே வாங்குறவங்களுக்கு தான் நம்ம மேக்சிமம் சப்போர்ட் கொடுக்குறோம். அதனால வெளியிலிருந்து பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நம்ம மினிமம் சப்போர்ட் கொடுக்குறோம். ஆனால் கண்டிப்பா அதையும் பைபேக் வாங்கிக்கிறோம், நூலை வாங்கிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது 135 ரூபா ரேட்டு. அதே மாதிரி வெளியில இயந்திரம் வாங்கிட்டு நம்ம கிட்ட துணி வாங்கி நூலா பிரிச்சு கொடுத்தீங்கனாலும் 135 தான். அதே மாதிரி இயந்திரம் மட்டும் நம்ம கிட்ட வாங்கிட்டு வெளியில துணியை எடுத்து பிரிச்சு கொடுத்தீங்கனாலும் 135 தான். வெளியில இயந்திரம் துணி 2மே வாங்கிட்டேன், நூலா மாத்தி திருப்பி நம்மளுக்கு திரும்ப அனுப்பினாலும் அது 135 தான். ஓகேங்களா? ஸோ இதை தெளிவா புரிஞ்சுக்கங்க. ஸோ உங்களுக்கு நமது நிறுவனத்துல வெள்ளை கலர் துணி வாங்கணும் அப்படின்னா 1 கிலோ 100 ரூபா. அது கைகளில் பிரிச்சிங்கனாலும் சரி, இல்ல இயந்திரத்தை பயன்படுத்தி பிரிக்கிறீங்கனாலும் சரி, 100 ரூபாய்க்கு நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். இப்போதைக்கு நம்ம கஸ்டமரா இருந்தாலும் சரி, வெளியே கஸ்டமரா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே 100 ரூபாய் துணி உங்களுக்கு கொடுத்துருவேன். அதை கைகளால பிரிச்சு கொடுத்தீங்கன்னா 140 ரூபாய்க்கு பைபேக். நம்ம கிட்ட மிஷின் வாங்கி பிரிச்சு கொடுத்தீங்கன்னா 145 ரூபாய்க்கு பைபேக். சரிங்களா? இந்த 2ல ஏதாவது ஒன்னா மிஷின், ஒன்னா ரா மெட்டீரியல், இந்த 2ல ஏதாவது நீங்க ஒண்ணு வெளியில வாங்கியிருந்தீங்கனாலும் பைபேக் ரேட் 135 தான். இது மிஷின் யூஸ் பண்ணி பிரிக்கிறவங்களுக்கு. கை யூஸ் பண்ணி பிரிக்கிறவங்க நம்ம கிட்ட வாங்கினீங்கன்னா துணி 100 ரூபாய்க்கு கொடுத்து நூல் 140 ரூபாய்க்கு எடுத்துக்குவேன். வெளியில துணி எடுத்து பிரிச்சு கொடுத்தீங்கன்னா 135 ரூபாய்க்கு எடுத்துக்குவேன். சரிங்களா? ஸோ இந்த ரேட் எல்லாம் திருப்பி நான் சொல்லியாச்சு. நான்
புரியாதவங்க இன்னும் 2-3 தடவை போட்டு கேளுங்க, எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா? ஒரே நிபந்தனை தான், எல்லாமே நம்ம கிட்ட தான் பர்ச்சேஸ் பண்ணணும். மிஷினாக இருந்தாலும் சரி, ரா மெட்டீரியலாக இருந்தாலும் சரி. அப்பதான் உங்களுக்கு மேக்ஸிமம் பைபேக் ரேட். ஓகேவா? இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்குங்க. நமது நிறுவனத்துக்கு வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.